வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, 45 நிமிடம் நடைப்பயிற்சிக்கு பதில் இந்த ஒரு பயிற்சி என்பது உங்களுக்கு 3லிருந்து ஒரு 5 நிமிடங்கள் செய்து வரும்பொழுது, அத்துடைய பலன் என்பது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம். இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை பார்க்கும் பொழுது, நீங்க நடைப்பயிற்சி செல்லக்கூடிய பழக்கங்கள் இருக்கிற பட்சத்தில, தாராளமா நடைப்பயிற்சி என்பது செல்வது எந்த விதமான தவறுகளும் இல்ல. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா, நீங்க நடைப்பயிற்சி செல்வது தவறு என்று கூறப்படவில்லை. உங்களுக்கு எது முடிகிறதோ, சாத்தியமாக இருக்கிறதோ, அந்த பயிற்சிகள் என்பது மேற்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி செல்வது என்பது உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். நடைப்பயிற்சி செல்ல முடியாத நபர்கள், அவர்களுக்கு உண்டான ஒரு பதிவுன்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல அனைவரும் நடைப்பயிற்சி செல்கிறார்களா என்பது கேள்விக்கு உண்டான ஒரு விஷயம். இது அவர்களுக்கு உண்டான பதிவு. நடைப்பயிற்சி செல்பவர்கள் நடைப்பயிற்சி செல்வது எந்த விதமான தவறுகளும் இல்ல. இது அவர்களுக்கு உண்டான பதிவு கிடையாது. மற்றவர்களுக்கு உண்டான ஒரு பதிவு. இப்போ நம்ம அந்த பதிவை பார்க்கலாம். நம்ம ஒரு வார்ம் அப் பார்க்கலாம். இப்படி வரும். இதுல பேக்வேர்ட்ல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம். ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். அடுத்தது, இப்ப உதாரணத்துக்கு கையை இங்க வைக்கிறோம், இல்ல இங்க வைக்கலாம். அதே போல உங்களுடைய கால்கள் இப்படி மடக்கலாம். தவறு இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல இப்படி கொண்டு போறோம். இது அடுத்த வார்ம் அப்னு பார்க்கலாம். அதே போல இந்த காலையை கொண்டு போனோம். உங்களுக்கு கைகள் இங்க முடிஞ்சாலும் வைக்கலாம், இல்ல இங்க வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். தவறு இல்ல. இப்போ அடுத்த வார்ம் அப். இது போல ஒரு வார்ம் அப் ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இது நம்ம செய்யக்கூடிய பயிற்சியின் பேர் சூரிய நமஸ்காரம். இது 12 எண்ணிக்கைகளை கொண்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இதுல 9 ஆசனாஸ் வரும். 3 ஆசனம் செய்ததே திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்போ உங்களுக்கு 12 நிலைகளை கொண்ட ஒரு பயிற்சி. சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு டைப் ஆஃப் மெத்தட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. அதனால இது சரி, அது தவறு என்பது கூறுவது தவறான ஒரு விஷயம். ஒரு ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது பலவிதமான நோய்களை தீர்வு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய நிலையா பார்க்கலாம். அவ்வாறு செய்யும் பொழுது இதுல கிட்டத்தட்ட ஒரு 9 ஆசனாஸ் நம்ம செய்யறோம். அப்போ அதற்குண்டான பலன் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கும் பொழுது மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது, அதே போல இருதயத்துக்கு நல்லது, உங்களுடைய ஸ்பைனல் கார்டுக்கு நல்லது, உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம். உங்களுடைய சக்கர வியாதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலை, யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய கால் மூட்டுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு நிலையான்னு பார்க்கலாம். அதே போல உங்களுடைய பாதத்திற்கும் நல்லது. இது உங்களுடைய தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2 சுற்றுகள் செய்யலாம். அதன் பிறகு 4, 6 இது போல கொண்டு போகலாம். அதாவது முதல் சுற்று, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 4 சுற்றுகள் செய்யறோம் சூரிய நமஸ்காரம் பார்க்கும் பொழுது 12 சுற்றுகள் கொண்டது ஒரு சுற்றுன்னு பார்க்கலாம். அதாவது 12 நிலைகள் செய்யும் பொழுது அது ஒரு சுற்று. இது போல இப்ப ஆரம்பத்துல நம்ம 4 சுற்றுகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு எடுக்கும் பொழுது 2 சுற்றுகள் மெதுவாக செய்யப்பட வேண்டும். அடுத்த 2 சுற்று வேகப்படுத்த வேண்டும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு 6 செய்யறோம் அப்படின்னா 3 சுற்றுகள் மெதுவாக செய்ய வேண்டும், 3 சுற்றுகள் வேகமாக செய்ய வேண்டும். உங்களுக்கு நேரங்கள் இல்லாத பட்சத்துல ஒரு 12 சுற்றுகள் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட நீங்க ஒரு வாக்கிங் நம்ம ஒரு 3/4 மணி நேரம் சென்று வந்த பலன் என்பது ஒரு 5 நிமிஷத்திலேயே அந்த
பலன் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இது வந்து அனைத்து உறுப்பும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. இப்ப நம்ம ஆசனத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம இப்படி இருக்கோம். இதுல கொண்டு வரும் பொழுது கால்கள் வந்து இப்படியும் வைக்கலாம், இல்ல இப்படியும் வைக்கலாம், தவறு இல்ல. கைகள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல நீங்க இப்படியும் வைக்கலாம், இந்த நிலையும் கொண்டு வரலாம், இப்படியும் செய்யலாம். இது இரண்டாவது நிலை. இது மூணாவது நிலை. இது 4. இது 5. இது 6. இது 7. இது 8. இது 9. இது 10. இப்போ இரண்டாவது நிலையில இந்த கையை இங்க வச்சோம். இந்த கை வந்து மூவ் பண்ணக்கூடாது. எங்க வைக்கின்றோமோ அது கடைசி வரைக்கும் இந்த நிலையில இங்கதான் இருக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல கை மூவ் ஆகும். அதே போல இந்த நிலையில மூணாவது நிலையில நம்ம இப்போ ரைட் லெக் பேக்ல கொண்டு போகணும். எந்த காலை பின்னாடி கொண்டு போகணுமோ அதே காலை தான் இந்த நிலைக்கு கொண்டு வரணும். இது 11. இது 12. இப்போ இரண்டாவது சுற்று பார்க்கலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா லெஃப்ட் லெக்க கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம வந்து ரைட் லெக் கொண்டு போனோம். இரண்டாவது சுற்று வரும்பொழுது லெக்க மாத்தணும். இது 3. இது 4. இது 5. இது 6. இதுல 7. எட்டு. 9. 10. அதாவது எந்த காலை கொண்டு போகணுமோ அந்த காலை தான் கொண்டு வந்தோம். இப்போ கால்கள் பாத்தீங்கன்னா இங்க வைக்கக்கூடாது. அதே போல காலை இங்க கொண்டு வரக்கூடாது. ஆரம்பத்துல காலோட நிலை இங்க வர போல இருக்கும், தவறு இல்லை ஆரம்பத்துல. அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கால்களை இங்க கொண்டு வரணும். இது 10. 11. 12. நம்ம இப்போ இந்த பதிவுல வந்து 2 சுற்றுகள் செய்யணும். இந்த 2 சுற்றுகள்ல பாத்தீங்கன்னா முதல் ரவுண்ட்ல செய்யும் பொழுது அந்த மூணாவது நிலையில இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரைட் லெக்கை கொண்டு போனா அதே போல உங்களுடைய 10வது நிலையில ரைட் லெக் தான் கொண்டு வரும். இரண்டாவது சுற்று செய்யும் பொழுது லெஃப்ட் லெக் கொண்டு போகணும். அதாவது 3வது நிலையில 10வது நிலையில திருப்பி லெஃப்ட் லெக் தான் கொண்டு வரும். இது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செய்யும் பொழுது இந்த நிலை ஒன்றும், இரண்டாவது நிலையில செய்யும் பொழுது இந்த நிலை என்பது வர வேண்டும். இது போல நம்ம இப்போ வந்து 4 சுற்றுகள் செய்யறோம். அதே போலனா இந்த லெக் வந்து மாற்றக்கூடிய ஒரு நிலையை நம்ம செய்தாக வேண்டும். இது ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற போல இருக்கும். வார்ம் அப் எக்ஸசைஸ் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது இந்த ஆசனங்கள் என்பது எளிமையாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்து கொண்டு வரும் பொழுது பல நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியில நம்ம பார்க்கலாம். இந்த சூரிய நமஸ்காரம் யாராரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது
ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் மேற்கொள்ள வேண்டாம். நீங்க இப்போ வாக்கிங் போறதா இருந்தா வாக்கிங் செல்வது என்பது நல்லது. வாக்கிங் வந்து ஒரு 1/2 மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரம் செல்வது என்பது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். முடியாத பட்சத்தில் இந்த ஆசனங்கள் என்பது செய்து கொண்டு வருவது என்பது நல்லது. இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல எந்த விதமான நோய்களும் வராத ஒரு நிலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்காரம். உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா நம்ம 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் பல ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல. அதாவது 12 நிலைகள் கொண்ட சூரிய நமஸ்காரம் என்பது உண்டு. 10 நிலைகள் கொண்ட சூரிய நமஸ்காரம் என்பது உண்டு. 8 நிலைகளை கொண்ட சூரிய நமஸ்காரம் என்பது உண்டு. 14 நிலைகளை கொண்ட சூரிய நமஸ்காரம் என்பது உண்டு. 24 எண்ணிக்கைகள் கொண்ட சூரிய நமஸ்காரங்கள் என்பது உண்டு. இது போல சூரிய நமஸ்காரத்துல பல வகைகள் உண்டு. ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு டைப் ஆஃப் மெத்தட் என்பது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதனால இது 12 நிலை என்பது பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு நிலை. நன்றி, வணக்கம்.